சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான அடை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஹேர் முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸை ஆயில், நெய் எல்லாமே குறைவாக தான் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான அடை, அதுக்கப்புறமா சிவப்பரிசி மாவில் ஒரு அடை ரொட்டி, அதுக்கப்புறம் திணையில் பாசிப்பருப்பை வச்சு ஒரு பெசரட்டு அடை, இதுக்கப்புறம் ஜவ்வரிசியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான நிலக்கடையிலையும் சேர்த்து பண்ணுற ஒரு ரொட்டி அடை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா கம்பு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, அதுலேயுமே நம்ம ஒரு அடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ராகியை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கால்சியம் ரிச்சான ஒரு அடை, அதுக்கு தேங்காய் சட்னி. ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல அடையும் சுரைக்காய் அவியலும் பார்க்க போகிறோம். அடை பார்த்திங்கன்னா இதில் நிறைய பருப்புகள் சேர்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்ன்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு. இது டின்னருக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறையா தால்லாம் சேரும்போது ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு இட்லி அரிசி 1.5 கப், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து போட போகிறோம். ஸோ இதெல்லாமே கால் கப் போட்டு, உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி பண்ணிவிடுங்க. 5 மணி நேரம் விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். தண்ணி தேவையில்லை இந்த தண்ணி. இதை வடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது ரொம்ப திக்காக கரகரப்பாக அரைப்போம். ஆனால் குழந்தைகளுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடையே கொஞ்சம் சாஃப்டாக பண்ணி கொடுங்க. இப்போ ஜீரகம், பூண்டு போட்டிருக்கேன், உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அது கூட சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போது இதை நம்ம ஊற்றிட்டு நல்லா அரைச்சி தேவையான அளவு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் அடை ஊற்றலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு மெஸ்ஸிலெல்லாம் செய்வாங்க, ரெஸ்டாரண்ட்டில் மெஸ்லெல்லாம் மஞ்சத்தூள் போடுவாங்க. ஸோ அப்போ தான் அடை ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. இது உடம்புக்கு நல்லது கூட. ஸோ இதை நம்ம புளிக்க வைக்கலாம், புளிக்க வைக்காமையும் பண்ணலாம். புளிக்க வைக்கணும்னா 3 மணி நேரம் விட்டுருங்க, நல்லா புளிப்பு சுவையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இமீடியட்டாக பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன்னா ஸோ கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் குழந்தையே சாப்பிடுவாங்க அப்படின்னு. இதுக்காக நீங்கள் ரொம்பவும் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் தோக்லா பண்ணலாம், அப்புறம் பணியாரம் பண்ணலாம். இதுக்கெல்லாமே வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசை பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இது தோசை பேட்டர் அளவுக்கு ஃபைனாக இருக்காது, நீங்கள் லைட்டாக கரகரப்பாக இருக்கும். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம். இப்போ தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அயன் தோசைக்கல் இருந்தால் நல்லது, இரும்பு தோசைக்கல்ல ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா அடை ரோஸ்ட்டும் பண்ணலாம், அடை தோசையும் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஆனியனை தூவியும் பண்ணலாம், ஆனியன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் அப்படியே லைட்டாக ட்ரிசில் பண்ணிவிட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுன்னா திருப்பி போடாமல் கூட நம்ம பண்ணலாம். இதை நான் மூடி வைக்க போகிறேன், ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால அது நல்லா வேகணும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே எடுத்து தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டும் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு திக்காக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ 2வது நான் ஊற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றினேன். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு உண்டான கரண்டி, அதுலேயும் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வரும். ஸோ கீழே பட்டையாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு காமிக்க போகிறேன்.
அடைன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் வந்து மூடி வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, நமக்கு பர்ஃபெக்டான அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு வந்து நீங்கள் இருந்ததுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளுக்கு கெட்டு போகாது. நீங்கள் வேணுங்கிறப்ப ஊற்றிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து மேலே தடவிட்டு சிவப்பு மிளகாய் சட்னி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடைக்கு ஒரு சிலர் வந்து வெல்லம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடைக்கு வெல்லம் நல்லா தான் இருக்கும். பட் அவியல்ங்கிறது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியான காம்பினேஷன் நான் சொல்லுவேன். நான் சுரைக்காய் அவியல் பண்ணுறேன். ஸோ சுரைக்காய் அவியலுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், சுரைக்காய், அதுக்கப்புறம் அரைக்க ஒரு சில பொருட்கள் தேவைப்படும். இந்த சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக சுரைக்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து யூரிக் ஆசிட்டாக இருக்கட்டும், அசிடிட்டியாக எல்லாமே இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த சுரைக்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் தண்ணி சத்து அதிகமாக உள்ளதுனால நம்ம வந்து வெயில் காலத்தில் சுரைக்காய், பீக்கங்காய் இதெல்லாமே எடுத்துக்கணும். தோல் வந்து மேலே நான் லைட்டாக தான் தோல் வந்து சீவி எடுக்கிறேன். ரொம்ப எடுத்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இது சின்ன சுரைக்காய்ங்கிறதுனால உள்ளே இருக்கிற பாட்டையும் நீங்கள் எடுக்காதீங்க. ரொம்ப முத்துனதாக இருந்தால் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் இது வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் அவியல் தான். இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டுமே வந்து நீங்கள் நார்மலாக அவியல் பண்ணலாம். சுரைக்காய் வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அவியலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சுரைக்காய். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறது வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்ல வெஜிடபிள்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடை குறையணுன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அவியலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். யூஸ்வலாக அவியலுக்கு இல்லை வேக வச்சுட்டு ஃபைனலாக தான் தாளித்து விடுவாங்க கடைசியில். பட் எனக்கு டைம் இல்லை, மார்னிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து தாளிச்சே வந்து விட்டுட்டேன் முன்னாடியே. ஸோ இப்போ கறிவேப்பிலையும், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம். இப்போ நம்ம சுரைக்காய் போட்டுக்கலாம். இந்த சுரைக்காயை வந்து கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை இருக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல காயை வணக்கி மஞ்சத்தூள் போட்டு நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் பிடிக்கிறவங்க. ஸோ இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், அரிசி மாவு, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தயிர் வந்து அதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அரிசி மாவு வந்து திக்னஸை கொடுக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்காம விட்டதுனால லைட்டாக கீழே அடி பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் தனியாக மாற்றிட்டு இன்னொரு பேனுக்கு நான் அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன். அரிசி மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவியல் நல்லா திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா நம்ம தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மூடி ஒரு 3 நிமிஷம் லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ எனக்கு மஞ்சத்தூள் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம். அது ரொம்ப வந்து கொதிக்க வேணாம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப எந்த எண்ணெயும் கிடையாது, எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட். இந்த அடைக்கு நம்ம வந்து எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். முருங்கைக்காயிலேருந்து ஆரம்பித்து வெண்பூசணி, மஞ்சள் பூசணி,
அதுக்கப்புறம் நூக்கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இதில் கூட பண்ணலாம், பீட்ரூட்டில் கூட இதை பண்ணி பாருங்கள். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். தேங்காய் இருக்கிறதுனால வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதே சமயம் அடை வந்து திக்காக இருக்காமல் தின்னாக இருக்குது. அதுவுமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கம்பு அடை, அதோடு சேர்த்து ஒரு அவியலும் பார்க்க போகிறோம். இதோடவே சேர்த்து நம்ம பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு வந்து நல்ல எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் கம்பு எடுத்துக்கிறோம். நான் வந்து கிராம்பு போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்லை அப்படின்னா ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடணும். நீங்கள் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இல்லைனா 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறம் ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள் பிடிக்கிறவங்க மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம். இதை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். அடைங்கிறது 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று கரகரப்பாக திக்காக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபைனாக இருக்கும், தோசை மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற மாதிரி தான் அரைக்க போகிறேன், ஏன்னா கம்பு சேர்ந்துருக்கிறதுனால. ஸோ குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கும்போது சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கம்பையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து மூடி நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம், அதாவது புளிக்க வைக்கணும். இதை வந்து புளிக்க வைக்காமையும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. 3 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ அவியலுக்கு வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். அதாவது இது வந்து சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். இதுலேயே உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸோ இந்த அவியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம், வாழைக்காயெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அப்புறம் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவியலில் வந்து நம்ம ஊற்றிடலாம். முதல்ல இது வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. வெந்திருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே அவியல்லே நீங்கள் முருங்கைக்கீரை கூட முருங்கைக்காய் போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகும், ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால. நம்ம தயிர் எதுக்காக ஊற்றுறோன்னா இந்த அவியலில் லைட்டாக புளிப்புத்தன்மை வரும், கொஞ்சம் மைல்டாக தான், உங்களுக்கு தெரியாது. ஸோ அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தயிர் அப்படிங்கிறது. தயிர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது அது திரிவெல்லாம் தெரியாது. இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது தாளித்து நம்ம கொட்டணும். அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடுகும், ஜீரகம், கருவேப்பிலை, நீங்கள் வரமிளகாய், பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் தாளிப்பு அப்படிங்கிறது. தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கிறவங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சீசன் நீங்கள் போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையில் நம்ம போட மாட்டோம். விருப்பப்படுறவங்க கொத்தமல்லி தலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கலாம், ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா புளிச்சிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தோசை பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும். உங்களுக்கு திக்காக ஊற்றுறதுனால நோ ப்ராப்ளம், ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். அதுவும் அடை தான். நமக்கு தோசை மாதிரி வேணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால அடை தோசை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நல்லா சூடான அயன் தவை ரெடி பண்ணிவிட்டு அதில் இம்மீடியட்டாக ஊற்றின உடனே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இந்த அடை 2 பக்கம் வேகிறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். இது மேலே உங்களுக்கு டாப்பிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெட் சில்லி சட்னி போட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலாவை கூட நீங்கள் நல்லா நீட்டை தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா தோசை மாதிரி ஆகிடும். இல்லை இதுக்கு மேலே வெங்காயம் இட்லி பொடி தூவியும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சீஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சீஸ் போட்டு கொஞ்சம் பாஸ்தா சீசனிங்கோ பீஸா சீசனிங்கோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 2வது பாருங்கள் நான் ஊற்றுறேன். இந்த இரும்புக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடானதுக்கப்புறமா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடை ஊற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அடையோ தோசையை ஊற்றும் போது அந்த மாவு சுருண்டு வந்துடும், அந்த ஷேப் வராது. அதே சமயம் நீங்கள் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சாலும் மாவு சுருண்டு போயிடும். இதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி ஆகணும். நம்ம தோசைன்னா அப்படி இல்லை, இது வந்து பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கனால இது கண்டிப்பாக வெந்தால் தான் நல்லது. ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடைய வெயிலோடு எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேன்கேக் மாதிரியும் பண்ணலாம், இல்லை தோக்லா மாதிரியும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி அடையே சாப்பிட்றதுக்கு இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அடைக்கு அவியல் பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்கள் இல்லைன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். இதோட நாட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்துக்கும் போது நல்லா ஜீரணம் ஆகிடும், அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அதுவும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த மாவே பயன்படுத்தி நான் செகண்ட் டே அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன்னா பணியாரம் மாதிரி ஊற்றுறேன். அதாவது அப்பம் சின்னதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பணியாரம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா ஒரு சைடு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஒரு 3 நிமிஷம் வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வேகும். இதுக்கு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் போட்டுக்கலாம், நெய்யும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வெங்காயத்தை மேலே பொடி பொடியாக கட் பண்ணி தூவிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அடை மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அடை மாவில் நம்ம வந்து பணியாரம் பண்ணலாம், ஊத்தப்பம் நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சாண்ட்விச் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தோக்லா கூட பண்ணி பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். தோக்லாவில் பண்ணும்போது புளிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஈனோ போட்டு பாருங்கள். சிம்பிளான ஹெல்த்தியான திணை பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து நம்மளோட முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முட்டி வலி வந்துச்சுன்னா இது மாதிரி பாசிப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கூட. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1 கப்பும் திணை 1/2 கப் எடுத்துக்கலாம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம், 1/2 கப் அப்படின்னா 125 கிராம், அதாவது 125 கிராம். இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம நல்லா கழுவிக்கணும். ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சாகணும். ஏன்னா பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிறு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுலேயே நான் ராகிலையும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊறடிச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும், தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து புது தண்ணியை ஊற்றிட்டு உப்பு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கியூமின், பெப்பர், ஜீரகம், மிளகு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சி செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் கரகரப்பாக அரைச்சி பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாகவுமே நீங்கள் செய்யலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் விடணும்னு அவசியம் இல்லை, புளிக்க வைக்கணும்னு. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் புளிக்கவும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சம் தேங்காய், தயிர், கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பணியாரம் கொடுத்தலாம், பணியாரம், ஊத்தப்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ 2 மணி நேரம் விட்டும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். எந்த அளவுக்கு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்கவும் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே தான் ஊற்ற போகிறேன். ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக வேணும் அப்படின்னா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பிடிக்காத குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நல்லா அயன் தோசைக்கல் எடுத்துக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஏன் அயன் யூஸ் பண்ணுறேன்னா அதே அயனோட சத்துமே நமக்கு தேவை. நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணலாம், பட் அயன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அனிமியா மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை திருப்பி போடலாம், போடாமையும் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 நிமிஷமாக நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கு மேலே பிடிச்சா நீங்கள் எக் ஊற்றி சாப்பிட்லாம். இதில் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்மா வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஒரு பெசரட்டு பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா சீஸ், கொஞ்சம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பப்ரிக்கா பவுடர், ஆனியன் போட்டு ஒரு சின்ன பெசரட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நான் திருப்பி போடாமே அப்படி எடுத்துறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு தின்னாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் தின்னாக வரலைன்னா கூட நீங்கள் திக்காக கூட ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபர்மெண்டேஷன் விடாமே நமக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து நெய் ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த தோசையை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டி விழுந்து இருந்ததுனா கூட குறையும். இதில் நம்ம மொசரல்லா போட்டுக்கலாம், இல்லை எந்த மாதிரி உங்கள்கிட்ட சீஸ் இருந்தனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மொசரல்லா மட்டும்தானே இல்லை, இதுக்கப்புறம் வெங்காயம் அதையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் பெப்ரிக்கா பவுடர் போடுறேன், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. இது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளோ ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். பீஸஸ் சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை மூடி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு, நல்லா ஒரு சீஸ் ரோஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நம்ம இனி எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை தக்காளி குருமா அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கார சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாமே எடை குறைக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைகள் பெரியவங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து எந்த ஒரு தீமையும் விளைவிக்காதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு அரிசி மாவு வச்சு ஒரு ரொட்டி இல்லைன்னா அடை. நம்ம கொங்குநாடு கிராமத்தில் அடைன்னு சொல்லுவோம், ரொட்டின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹெல்தியானது கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் குறைவான ஆயில் தான் அது செலவாகும். செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே தேவைப்பட்டால் புதினா போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். மெயினாக ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொட்டி தட்டிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 30 மினிட்ஸ் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லா ஊறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை அப்படின்னா வாழை இலையிலையோ என்ன பண்ணலான்னா ரொட்டி மாதிரி தட்டிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா டைரெக்டாக தோசை தவாவில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை தட்டிடலாம். அப்படி தட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். தொட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கையளவு மாவு இருந்துன்னா ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே வந்து எனஃப்னு சொல்லலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ என்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும்போது இது மாதிரி தண்ணியை தொட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னாக பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரொட்டி அப்படிங்கிறது திக்காக பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையெல்லாம் அக்கி ரொட்டிங்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் இல்லைன்னா திக்காக கூட தட்டி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. நான் இதில் பண்ண போகிறது ரொம்ப தின்னாக தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கையில் எப்படி பண்ண முடியலன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ அப்படி தேய்ச்சும் விட்டுடலாம். இல்லைனா பட்டர் ஷீட்டை மேலே போட்டுட்டு கையில் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே அது நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஈஸியாக அப்படியே வந்து தட்டி எடுத்துடுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில். நான் வந்து அயன் தோசை தவை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டர் ஷீட்டை டைரெக்டாக வந்து தோசை தவை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா இதை கையில் எடுத்து போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கும்போது உடைய பார்க்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் இதை வேக வைக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். அது மூடி நீங்கள் வேக வைங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் லைட்டாக விட்டு நாம் எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான சாஃப்ட் அடை, அதாவது சிவப்பு அரிசி அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ரவையில் பண்ணலாம், ராகியில் பண்ணலாம், அரிசி மாவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் சோள மாவில் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் சேம் மெத்தட் தான். ஸோ மாவு இருந்துனா மட்டும் போதும். இது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து தோசை தவா மேலே போடும்போது ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 50 செகண்ட் விட்டுட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள். வாழலையாக இருந்தால் அப்படியே விட்டுரும். பட்டர் ஷீட் அப்படிங்கிறது லைட்டாக ஓட்டும். இப்போ 3 நிமிஷம் கரெக்டாக இதை வந்து 2 பக்கம் சைடும் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். நீங்கள் ரவுண்டாக வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. கிராக் இருந்துன்னா கூட நீங்கள் அது வந்து தப்பு கிடையாது. ஒரு சில டைமில் கிராக்காகவும் வரும். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் ரைஸில் பண்ணியிருக்கேன். உத்தமி கிச்சனில் ஏகப்பட்ட ரொட்டி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதாவது ராகியிலேருந்து ஆரம்பித்து ராகி, கம்பு, திணை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே. இதுலேயே வந்து ஓட்ஸை பயன்படுத்தியும் ரொம்ப சிம்பிளான சாஃப்டான அடை ரொட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி பாசிப்பருப்பை வச்சு ப்ரோட்டீன் ரிச்சான பெசரட்டு தோசை இல்லைன்னா அடை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், போன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது நிறைய போன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாது, வீக் ஆகாது. ஸோ முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. கேரளாவில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாசிப்பயிரில் நிறைய செய்வாங்க. கொங்குநாடு கிராமத்தில் பாசிப்பயிரை வச்சு தான் முக்கால்வாசி எல்லாமே செய்வாங்க. துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா 8 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து முளைக்குட்டி கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து கரகரப்பாகவும் அரைக்கலாம், இல்லை ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கப்புறமா கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம், உப்பெல்லாம் நான் வந்து கடைசியில் போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இதுலேயே மாவையும் போட்டு அரைச்சிடலாம், இல்லைனா ஃபைனலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைனாக, அதாவது 90% அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, மீதி இருக்கிற அந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு, நம்ம எப்படின்னா பெசரட்டுனா ஒரு தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம். அது வந்து அடை மாதிரி இருக்காது.
ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தின்னான பேட்டராக பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னு கிடையாது, தோசை மாவு மாதிரி. ஸோ ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை, புளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாலலாம் வந்து உப்மாவோடு எடுத்துக்குவாங்க பெசரிட்டை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திரா சைடு எல்லாமே வந்து உப்மா வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கரகரப்பாகவும் அரைச்சி வச்சுக்கலாம், திக்காகவும் அரைக்கலாம், நம்ம தின்னாகவும் அரைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதோடையே கொஞ்சம் முந்திரி போடலாம், வெங்காயம் போடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து தேங்காய் சட்னி பண்ணுவாங்க. தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்க. வரமிளகாய், பூண்டு போட்டு கூட பண்ணுவாங்க. என்ன ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நல்ல அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தின்னாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றலாம். இதில் பணியாரம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வெங்காயம் மேலே வந்து தூக்கிக்கலாம். கேரட்டு, வெங்காயம், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம், இல்லை திருப்பி போடாமல் கூட நீங்கள் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம். ஸோ ஏன்னா நல்லா வெந்துடும் 3 நிமிஷத்தில். திருப்பி போட்டு நீங்கள் பண்ணலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான தின்னான நமக்கு ராகி பெசரட்டி ரெடி. ஃபர்மெண்டேஷன் விடுற மாதிரி இருந்தால், புளிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் புளிக்க வச்சும் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாகவும் புளிச்சிடும் ஒரு 4 மணி நேரத்தில், ஏன்னா பருப்பு அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2வது ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அளவில் பண்ணுங்கள். நான் போட்ட அளவில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 4-5 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டின்னருக்கு வந்து முன்னாடியே 6 o'clock சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அவியல் கூட வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை வச்சுட்டு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ஜவ்வரிசி அடை. ஃபர்ஸ்ட்டு டின்னர் லஞ்சாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இது வந்து ஸ்டிக்கியே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் தேவைப்படும். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக வரலன்னா நமக்கு அடை வந்து உடஞ்சு போயிடும். அதாவது தாலிப்பத்து உடஞ்சு போயிடும். இதில் வந்து பைண்டிங்காக நான் அரிசி மாவு போட போகிறேன். நீங்கள் வந்து கம்பு, ராகி, சோளம் எந்த மாவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்காகவும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் ஸ்கிப் பண்ண வேணாம். நான் சொன்ன மாதிரி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். இதை வந்து நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு இதே தான். நீங்கள் வந்து ஜவ்வரிசி வடையாக இருக்கட்டும், ஜவ்வரிசி பால்ஸாக இருக்கட்டும், ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேம் மெத்தட் தான். இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க. நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம். ஒரு வாழலையில் வச்சோ இல்லை நான்ஸ்டிக் ஷீட்லேயோ பட்டர் ஷீட்லேயோ வச்சு நம்ம தட்டிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பை கொண்டு வந்துடுங்க. நான் வந்து பட்டர் ஷீட்டில் வச்சு தட்ட போகிறேன். உங்களுக்கு தின்னா வேணுமா திக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது சின்னதாக கூட நீங்கள் தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இது மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ண உங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி ரோலரில் வந்து நீட்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் தான் தேவைப்படும்.
காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்குமே டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்தியானது கூட, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இடையில ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான். இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அயன் தோசை தவாவில் இதை வந்து போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எள்ளை தூவிட்டிங்கன்னா கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ ரொம்ப நல்லது கூட, கால்சியம் ரொம்ப அதிகமானது. ஸோ இதை திருப்பும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பணும். ஒரு சில சமயத்தில் இது உடைய பார்க்கும். இதில் வந்து ரவா போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், ரொம்ப லோ ஃப்ளேமில் வேணாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது.